லூலு ஹைப்பர் மார்க்கெட் கோயம்புத்தூருக்கு வந்து 1 இயர் ஆச்சு. ஸோ இன்னும் நிறைய இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து இந்தியாவில் நிறைய வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து வாழ்த்துறேன். கோயம்புத்தூரில் இப்போ லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து இப்போ 1 வருஷம் ஆயிருக்கு ஸ்டார்ட் பண்ணி. சக்கை போட்டுட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங்க்கான ஒரு ஜோன் அது. யார் யார் என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு இடம் தான் லூலு மார்க்கெட். அது வந்து இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க, இது மாதிரி உங்களுடைய விஷஸ் வந்து வேணும் சார், நீங்கள் வந்து வாழ்த்தணும், 1 இயர் ஆனிவர்சரி வந்து நாங்கள் கொண்டாடுறோம் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனடியாக சூப்பர் ஸ்டார் இதுக்காக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க. கோயம்புத்தூரில் லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு. இதே மாதிரி இந்தியாவில் மேலும் பல ஹைப்பர் மார்க்கெட்ஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மனதார வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி லூலு அவங்களுக்கு வந்து தங்களுடைய மனமார்ந்த விஷஸை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய வாழ்த்தே விஷஸே கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்போ இதற்கு பிறகு அவர்கள் தொட்டதெல்லாம் வந்து வெற்றி தான். ஏற்கனவே வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்காங்க லூலு ஹைப்பர் மார்க்கெட் கோயம்புத்தூரில். இது மாதிரி இந்தியாவில் மேலும் பல்வேறு கிளைகள் உருவாவதற்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்த்தே அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே என்ன வேணும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நிறையா விஷயங்களில் சூப்பர் ஸ்டார் தன்னை தொடர்ச்சியாக ஈடுபடுத்திட்டு வர்றாங்க சமீபத்தில். ஏன்னா சூப்பர் ஸ்டாரே சொன்னது தான், நமக்கு வந்து எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து நம்மளை பிஸியாகவே வச்சுக்கணும் லைஃப்பில், எப்போதுமே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதுதான் சூப்பர் ஸ்டாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேட்டையனில் தன்னுடைய ஷெடியூல் முடிஞ்ச உடனே அபுதாபி போனது, அதுக்கடுத்து டக்குன்னு இமயமலைக்கு வந்து போனது, இமயமலையில் வந்து ஆன்மீக பயணம் எல்லாம் முடிஞ்ச விட்டு அதுக்கப்புறம் நிறையா நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டது. இப்போ கூட நேற்றைக்கு கூட அர்ஜுன் அவர்களுடைய மகள் திருமண நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி விஜயவாடா அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இப்படி அடுத்து தொடர்ச்சியாக தான் ஒவ்வொன்றிலையும் வந்து ரஜினி அவர்கள் வந்து ஈடுபடுத்திட்டு வர்றாங்க. அந்த வரிசையில் தான் இப்போ நம்ம எதுவும் லூலு குரூப்புக்கு இந்த ஹைப்பர் மார்க்கெட் அவங்களுக்கு தன்னுடைய விஷயத்தை தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இப்போது கூலி படத்தினுடைய ஷூட்டிங் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு நமக்கு. மிக விரைவில் கூலி படத்தினுடைய முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் துவங்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. அது எப்போ அப்படிங்கிறத பற்றின எக்ஸாக்டான டீட்டெயில்ஸோட மிக விரைவில் நம்ம அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.